ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஜெம் சினிமாஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். விடுதலை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆன ஒரு படம் கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பை கண்டிப்பாக வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காமெடி ஆக்டர். அவர் ஒரு ஹீரோவாக வந்துட்டு பண்ணி அதில் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பவானி அவங்களோட கேரக்டர் பயங்கரமாக வந்திருக்கு. அது வெற்றிமாறன் இவரோட டேரக்ஷனில் வரதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. எதிர்பார்ப்பை இந்த படம் வந்துட்டு பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி கொடுக்கலாம். அதாவது கேட்டிங்கன்னா விடுதலை இந்த படத்தை விடுதலை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து ப்ரமோஷன் வந்துட்டு போகிறாங்க. அங்கே வந்து ப்ரமோஷனில் போகிறப்ப ப்ரெஸ்ஸாக இருப்ப சில கேள்விகள்லாம் வந்து முன்வைக்கப்படுது வெற்றிமாறன்ட்ட. என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் அவங்களோட சேர்ந்து வந்துட்டு ஏதாவது ஒரு படம் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அங்கே யார் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுனோட அப்பா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அல்லு அர்ஜுனோட ஏதாவது படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறப்போ வெற்றிமாறன் வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாரு. வட சென்னை இந்த படத்தை வந்து நான் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது தமிழில் வந்து எனக்கு படம் பண்ணணும்னு ஆசை, ஏதாவது கதை இருக்கான்னு சொல்கிறப்போ நான் வந்து வட சென்னை அந்த கதையை தான் வந்து நான் அல்லு அர்ஜுனுக்கு வந்து சொன்னேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படம் வந்து எங்களால் வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு ஏதாவது வந்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அமையும் இந்த கூட்டணி அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நிருபர் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி ஜூனியர் என்டிஆர், மகேஷ் பாபு சார் இவங்கள மாதிரியான ஆர்டிஸ்ட் கூட வந்துட்டு ஏதாவது படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க கூடயும் கண்டிப்பாக எனக்கு வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அது வந்து ஜூனியர் என்டிஆர், மகேஷ் பாபு இவங்கெல்லாம் வச்சு ஒரு கதைக்களம் அமைச்சு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுக்கணும்ட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் அப்படின்ட்டு நம்ம தனுஷார் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு முத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்போ அது வந்து ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த ரியாலிட்டியை எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறப்போ ஒரு மிகச்சிறந்த அவுட்டாக வெற்றிமாறனுக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை பார்த்து தான் ஒரு மக்கள் கூட்டம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு டேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வர்ற மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து உருவெடுத்துட்டு இருக்காங்க. யாரும் கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் ஆனால் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க. அந்த நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிமாறனும் வெற்றி படங்களை வரிசையாக வந்து கொடுத்துருக்காரு. அவரோட பயணம் வந்து தொடரணும். விடுதலை அந்த படமும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம்.